வணக்கம் வணக்கம் ரியாக்ஷன் மேனியாக்கு வெல்கம். ஓகே, எல்லோரும் நல்லபடியாக இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு ஐ மீன் ஒரு நான் வந்து ஒரு படத்தை ட்ரெய்லர் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஏன்னா யூடியூப்லாம் இது வந்துச்சு. நஸ்லின் அவர் தான் ஹீரோ இந்த படத்துக்கு. தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன படம்னு. படம் பேர் வந்து ஆலப்புழா ஜிம்கானா. ரீசன் ஏன் அது ரியாக்ட் பண்ணோன்னா பிகாஸ் ஆஃப் நஸ்லின். ஏன்னா பார்த்துருப்போம் பிரேமுலு வந்து டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஜான்ரா அண்ட் அவரை பற்றி ஐ மீன் அந்த ஃபர்ஸ்ட் படத்துலேயே ஒரு நல்ல நேச்சுரலாக நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் டு சி வாட்ஸ் இன்சைட் திஸ் மூவி அண்ட் என்ன மாதிரி ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரு பாக்ஸிங் மாதிரி இருக்குது. ஸோ வாங்க பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். இப்போ போல ஓகே, யப், லெட்ஸ் கோ. ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் நினைக்கிறேன். മഞ്ഞയും ബ്ലാക്കും ജേഴ്സി ഇട്ടവനാടാ ഡാൽവി. ഡിജെ നല്ല പവർ പഞ്ചുകളായിരിക്കും നോക്കാം. ബോക്സിംഗ് പഠിക്കണം എല്ലാവർക്കും കൂടിയാ. നമ്മളെ ബോക്സിംഗ് പഠിപ്പിക്കാൻ മാത്രം ആലപ്പുഴയിൽ ഒരു സ്ഥലം. ആന്റണി ജോഷുവ നാഷണൽ ലെവലിൽ കളിച്ചിട്ടുള്ള പ്ലെയറാ. സൗത്ത് ഇന്ത്യൻ ലെവലിൽ കേരളത്തിന് വേണ്ടി ഇടിച്ച് ജയിച്ചവരാണ്. 2 ടൈം സ്റ്റേറ്റ് ഗോൾഡ് മെഡൽ വിന്നർ. 180 punches in 30 seconds. 110 push-up in 1 minute. ஏற்கனவே லீனா தான் இருப்பாரு. മോനെ, എല്ലാവർക്കും ഞാനൊരു ഡയറ്റ് പ്ലാൻ തരും, അതെല്ലാവരും ഫോളോ ചെയ്യണം. ഈ കൈ എപ്പ താഴുന്നോ അപ്പം മുഖത്തിന് പിടി കിട്ടിക്കൊണ്ടേയിരിക്കും. നീ ഇപ്പൊ ആരാ കിസ് ചെയ്തത്? ഇപ്പൊ ജോജോയ്ക്ക് ഒരാളെ ഇടിച്ചിടാൻ പറ്റുമോ? നമ്മാണ്ട പോലെ സാധനല്ലോ, ഭയങ്കര വലിപ്പാണല്ലോ. കുറച്ച് വലുതാണെങ്കിലല്ലടാ എന്റെ ഇടി കൊള്ളുന്നവർക്ക് അതിൻ്റെ അകത്ത് ഇരുന്ന് ഓടാൻ പറ്റത്തുള്ളൂ. എല്ലാത്തിനും വിഴുങ്ങണം നമുക്ക്. ഞാൻ യവന്മാരെ പോരളിയാ. പോരെന്ന് പറഞ്ഞാൽ തീരെ 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 പോരെ. നിന്റെ സക്കറിയ ബസാറിന് വേണ്ടി, നമ്മുടെ ജിങ്കാനയ്ക്ക് വേണ്ടി ചാവണ്ടി വന്നാലും നീ ഇടിക്കൂലേ? ഇവിടെ തുടങ്ങുകയാണ് നമ്മളുടെ പ്രഹസനം. പോയി വരുന്നത് ആംബുലൻസിലാണോ അതോ ചാമ്പ്യൻ ആയിട്ടാണോന്ന് നമുക്ക് കാണാം. ചാമ്പ്യൻ ആയിട്ടെന്ന്. ഓഹോ, அதான். ஓகே 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 யா ஆலப்புழா ஜிம்கானா ரொம்ப வேறு ஒரு ஃபீலாக இருக்குது அவருக்கு. ஏன்னா நம்ம பிரேமலூரில் பார்த்துருப்போம், அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பாருங்க அந்த படத்தில். நானே டி அவ்வளோ அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணும், அந்த லவ்வாக இருக்கணும், அவ்வளோ ஒரு சிங்க்கு, ஒரு சிங்க்கு. லிட்ரலி எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க பிரேமலூரில். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக ஜஸ்ட் மேட் மீ வாண்ட் டு வாட்ச் ஒரு அடுத்த படம். இந்த படம் எப்படி இருக்க போதும், முக்கியமாக இந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஓகே நல்லா இருக்குது. பட் இது ஒரு வேறு ஜோனாக இருக்குல்ல, அவருக்கு புது ஜோனாக இருக்கும். சோஃபா ட்ரெய்லர் நல்லா இருக்குது, ரொம்ப ஃபன்னியாக எடுத்திருக்காங்க. விச் இஸ் மேபி ஒரு கடைசி கட்டம் மேபி சீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒரு ஃபன்னான ஒரு சீரியஸான ஒரு பாக்ஸிங் படம் நினைக்கிறேன்.
பட் ஓகே செம்ம ஒரு ட்ரையாக இருக்குது. பெஸ்ட் விஷஸ் ஃபார் த டீம் அண்ட் ஓவரால் நல்லா இருக்குது. மியூசிக் மாதிரி நல்லா தான் இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே தான். யா ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். பார்த்துட்டேன். ஓகே யா ஓகே தான் நினைக்கிறேன். வெயிட்டிங் ஃபார் பிரேமலு 2 as always பிகாஸ் இன்டர்வியூவில் பார்த்தேன் அவரோட இன்டர்வியூ. தெரில எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் அதுக்கு இன்னும் எக்ஸைட்டடாக இருக்கேன் ஏன்னே தெரில. பட் இந்த டீசர் இந்த ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இன்னொரு ரியாக்ஷன் வீடியோ பார்க்கலாம். until then bye and ciao.